அந்த நாள்ல கர்த்தருடைய கண்களை திறந்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கிளாஸ் தொடர நடந்தது. எல்லா கிஃப்ட் ஸ்கூல்ஸையும் ஆன்லைன்லயே நடத்துனாங்க. ஆனா நான் வேலைக்கு போற சூழ்நிலை இருந்தனால என்னால எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து கேட்கிறவர்களா மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் நீங்க வந்து ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ என்ன ட்ரூப்ஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்காக, அணி சபை தொடங்குறதுக்காக சொன்னாங்க. எனக்கு அது எப்படி இருக்கும், எனக்கு அதுல ஈடுபாடே இல்லை, பிராங்கா சொல்லணும்னா அதுதான். அப்போ வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க வீட்டுல பயங்கரமான ஒரு போராட்டம், எனக்குள்ள பயங்கரமான கேள்விகள். நான் என்ன ஒரு ஒரு அயனாவரத்துல இருக்கிற ஒரு பெரிய சபையில ஊழியத்துக்கு போறோம், இவ்வளோ ஊழியங்களை செய்யறோம், இவ்வளோ சத்தியம் தெரியுதுன்னு சொல்றோம், நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனா இந்த ஒரு போராட்டத்தை நம்மளால மேற்கொண்டு வர முடியுதே, நம்ம வீட்டுல ஏன் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு பெருசா எழும்பிச்சு. அப்போ சரி, நம்ம இந்த ட்ரூப் சர்ச்சுக்கு முதல்ல யார் வீட்டுல போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அந்த அணி சபைக்கு ரெகோபோத் அப்படின்னு பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பல மாசமா ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசிக்கிட்டே அந்த ரெகோபோத்ன்னு சொல்லி, நான் என்ன நினைச்சேன், நம்முடைய வீடு பெருகும், வேற ஏதோ நமக்கு அந்த உலக வாழ்க்கையில ஏதோ பெருக்கும் ஆண்டவர் தருவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற ஒரு கட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறேன்னு அதுக்கப்புறம் தான் நான் உணர்த்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு வசனமும் ஆண்டவர் கொடுத்தார், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த 2 வார்த்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல பேசினார். நான் தொடர அந்த இடத்துக்கு அணி சபைக்கு போக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் என் பிள்ளைங்க வர ஆரம்பிச்சாங்க, எங்க ஹஸ்பண்ட் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப என் தம்பி வீட்டுல இருக்கிற தம்பிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்களும் குடும்பமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அங்க 8 வாரம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்க வீடுகளை வச்சோம். அப்புறம் எங்க வீட்டுல கிஃப்ட் ஸ்கூல் வச்சோம். இப்படி ஒவ்வொன்னா நாங்க செஞ்சுக்கிட்டே வரோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, கடந்த மார்ச் மாசம் அப்போ எனக்கு ஒரு ஊழியம் செய்யற ஒரு ஈடுபாடே இல்லாத ஒரு தன்மை. அதாவது ஒரு 3 பேர் மூலமா மறுபடியும் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் பேசுறது என்னால உணர்ந்து கொள்ள முடியல. உண்மையா அவ்வளவுத்துக்கு ஒரு மடத்தனமா இருந்திருக்கிறேன். அதை நான் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் வந்து சபையை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதை என்னால அது உணர்ந்து கொள்ள முடியல. அப்புறம் கடைசியா எச்சரிப்பு வருது, ஒரு எச்சரிப்பான ஒரு சொப்பனம், அப்புறம் ஒரு எச்சரிப்பான வார்த்தைகள் 2 பேர்கிட்ட வந்துச்சு. அந்த கடைசி எச்சரிப்புல நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது, நம்மள ஆண்டவர் வேற ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நம்மள ஆண்டவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு ஊழியத்துக்கு போறத நான் முதல்ல நிறுத்திட்டு ஊழியத்துக்கு போறதுனால இந்த வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் அப்படியே முழுக்க ஆயத்தம் பண்ணிட்டு அங்க போய் நிக்கிறது, பைபிள் ஸ்டடி நடத்துற பல காரியங்கள் நடத்துவோம். அதெல்லாம் இல்லாதெல்லாம் ஏதோ நான் இழந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எனக்கு அங்க போக விருப்பம் இல்லை. அப்போ நான் இங்க ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிஃப்ட் ஸ்கூல் வந்து இங்க நடத்தினாங்க. முதல்ல ப்ராஃபஸி கிளாஸ் நடத்தினாங்க. அப்ப நான் என்ன செய்தேன்னா, சனிக்கிழமை வந்தேன். ஆனா என் மைண்ட்ல ஒரு எண்ணம், ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வர முடியாத மாதிரி ஏதாவது தடை வந்துடுச்சுன்னா, சர்ச்சில இருந்து யாராவது வீட்டுல வந்து பாத்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸோடய தான் பேக் பண்ணிட்டு இங்க வந்தேன். கிளாஸுக்கு வந்து அந்த சனி ஞாயிறு இங்கேயே தங்கி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதே போல ஏப்ரல் மாசம் 4 வாரமும் அதே போல கிளாஸ் அட்டன் பண்ணேன். பாத்தீங்கன்னா அதுல வந்த ஆட்கள் ரொம்ப சொற்ப ஆட்கள். சில இதுல பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், ஒரு குடும்பத்துக்காக ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்தி எங்க கூட ஆண்டவர் பேசுறாருன்னா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு மட்டும் எங்களால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் மே மாசம் நான் மன்னிக்க முடியாத ஒரு 2 பேரை ஆண்டவர் திருப்பி திருப்பி உணர்த்திக்கிட்டே இருந்தார். அவர்களை மன்னித்து அவங்க கூட பேச ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அது ஒரு பெரிய மாற்றத்தினுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. அதன் பிற்பாடு வந்து எனக்கு ஆண்டவர் வந்து எங்க அயனாவரம் தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரா, ஒரு ஷேடோ தாலுக் லீடர் அந்த பதவி ஆண்டவர் கிருபையா கொடுத்தார். அயனாவரத்துக்காக ஜெபிக்கிற அந்த கிருபையை கொடுத்தார். அப்புறம் அநேக அணி சபைகளை நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்புறம் இந்த பிஎஃப்எஃப்க்கு நான் என் பிள்ளைங்க அட்டன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதற்கான லீவ் இல்லாதனால எல்லாம் அட்டன் பண்ண முடியல. இன்னும் நான் ஜெபத்துல அதை வைத்திருக்கிறேன். ஆனா நான் யாரையெல்லாம் பாக்குறோனோ, கர்த்தர் யாரெல்லாம் எனக்கு ஏவி எனக்கு காட்டுறாரோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த காரியத்தை குறித்து பேசவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணவும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆர்மி ஆஃப் ஜீசஸ்ல கர்த்தர் வந்து இந்த பிஎஃப்எஃப்ல ஒரு டீச்சரா வேற எங்கெங்க கிஃப்ட் ஸ்கூல்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்னை பயன்படுத்துறாரு. அத நான் கர்த்தருக்குள்ள நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கிஃப்ட் ஸ்கூல் நடக்கும்போது இதனால பல சாட்சிகள் எழும்புறத கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிறத ஆண்டவர் காண செய்கிறார். அது மட்டும் இல்லாம நிலங்களை சுதந்தரித்தல், நாங்க ஒரு குழுவா போய் ஒவ்வொரு இடங்களிலும் நிலங்களை கர்த்தருக்காக சுதந்திரித்து ஆதாயப்படுத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி எங்களை வந்து குடும்பமாய் ஆண்டவர் ஊழியத்துல வந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுல முக்கியமான ஒரு காரியம், நான் வந்து அந்த போராட்டத்துல எப்படி நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இன்னைக்கு அந்த போராட்டத்தை நான் எப்படி எதிர்த்து நிக்கணும், அதை எப்படி வந்து நம்ம அதை ஜெயிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்றதையும் நான் கற்றுக்கொண்டேன். அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதையும் கர்த்தர் கிருபையா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.